பொதுவாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி பகவான் பொறுத்தளவில் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். சனி என்றால் மந்தம் என்று அர்த்தம். அது ஒரு ஸ்லோ பிளானட். அது ஒரு இருள் கிரகம், வெளிச்சம் இருக்காது. அப்போ அதனுடைய பார்வை எங்கே விழுகுதோ அது பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அதோட குணத்தையும் அதனுடைய செயலையும் அது சொல்லும். சனினா கர்மா, கர்மானா தொழில்னு அர்த்தம். அப்போ சனி பகவான் இருந்த இடத்துக்கு நல்லது செய்வார், பார்த்த இடத்துக்கு அவர் கெடுதலை செய்வார். என்ன செய்ய போகிறார்? அப்போ சனி ஒரு ஸ்லோ பிளானட். ஒரு வயதான ஒரு பெரியவர் இருக்கார் பாருங்க, அவர் மெல்லத்தான் நடந்து போவார். சின்ன குழந்தை குடு குடு குடுன்னு ஓடிடும். சந்திரனா வேகமாக போவார், செவ்வாய்னா வேகமாக போவார். அப்போ இருள் கிரகம் அப்படின்னா சனீஸ்வர பகவான். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் பார்வையை கன்னியா ராசி மேலே செலுத்துவார். அப்போ மந்த நிலை, வேகமில்லாத நிலை, விரக்தி அடைதல், கவலை, சோர்வு, டயர்ட்னஸ்ஸு, ஆமாம், நல்ல சிந்தனை வராது, மன உளைச்சல், அலைச்சல், திரிச்சல். என்ன செய்யுது, என்னன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, யாரையாவது பார்க்க போனால் அவன் இல்லை. அப்போ 1க்கு 4 தடவை அலைய வைப்பார். நம்ம போன நேரத்துக்கு அவர் இருக்க மாட்டார். இந்த ஏமாற்றம் இதெல்லாம் கொடுக்கும். பட் இது மூலியமாக வாழ்க்கையில் அவர் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குறார். என்னென்ன கொடுக்க போகிறார் பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருக்க பயிற்சி கொடுத்துட்றார். எளிமையாக தான் இருக்கணும். அது ஒரு லேபர் பிளானட்டு. எல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ண விடாது. நம்ம பார்த்தீங்கன்னா அழுது வடிஞ்சிக்கிட்டு மீதி நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்லா மேக்கப் பண்ணி நல்ல ஜம்முன்னு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி இருப்போம். இப்போ அப்படி இல்லை. அழுக்கு ட்ரெஸ்ஸு, ஒரு காஸ்டியூமில் சரி இருக்காது. அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடுவார். வேர்த்து விறுவிறுத்து நமக்கு பிடிக்காத மாதிரி ஒரு அசிங்கம் ஆக்கிடுவார், ஒரு வேலைக்காரை மாதிரி ஆக்கிடுவார். ஸோ ஆக்சுவலாக சனி என்பது ஒரு லேபர் தான். அவர் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர். இந்த அடிமட்டத்தில் வேலை பார்க்குறாங்க பாருங்க, டேபிள் துடைக்கிறவங்க, கழிவுகளை வெளியேற்றுறவங்க, முனிசிபல் லேபர்ஸு, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே சனியினுடைய ஆதிக்கம். அப்போ மேல் அதிகாரிகளுக்கு கீழே நாம் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏமாற்றத்தை கொடுப்பார். அதிக ஆசைப்படக்கூடாது. பேராசை அதிகம். பேராசைப்பட்டாலே போதும். இது போனால் இன்றைக்கி இவ்வளோ கிடைச்சிடும், அதை கிடைச்சிடும்ங்கிற இந்த கற்பனைக்கு இந்த பணம் வந்துடும், இதை வச்சு இது பண்ணிக்கலாம், இந்த வாரம் வந்துடும், இந்த வாரம் வந்துடும், இந்த இதை சப்ளை பண்ணோம்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதை வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு கற்பனைகளோட போனோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே நடக்காது. புஷ்வான மாட்டோம், புஷ்ஷுன்னு போயிடும். அப்போ சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் ராசியை பார்க்குறது மாத்திரம் இல்லை, அவருடைய 3ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். இதுவரையிலும் உங்கள் கஸ்டமர், உங்கள் கிளைண்ட்டு, உங்கள் சந்தோஷம், உங்கள் மகிழ்ச்சி, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், மந்தப்படுத்திடுவார். 9ஆம் இடங்கிறது செல்வம், வெளி உலக தொடர்பு, பயணங்கள், ஆன்மீகம், புரியுதுங்களா, பாக்கியம் இல்லையா. அப்போ உங்களுக்கு ஒரு ஹானரபிள் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் என்ன செய்வார்னா அப்படியே சஸ்டெயின் பண்ணி நிப்பாட்டுறார், அப்படியே நிப்பாட்டுறார். அப்போ இது என்ன ஆகும்னா, ஒன்று தெய்வீக வழிபாடுகள் வராது. 9ஆம் இடம் தெய்வீகம் வராது. அதே சனி 10ஆம் பார்வை என்ன பண்ணுவாருன்னா, கன்னியா ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், நிம்மதி, வீடு, வண்டி, வாகனம், புரியுங்களா, இது எல்லாத்தையும் பார்ப்பார். வியாபாரம், 4ஆம் இடம் வியாபாரம். அந்த வியாபாரத்தை ஃபுல்லாகவே இந்த சனியினுடைய 10ஆம் பார்வையை பார்க்குது. பட் ஆனால் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு வந்துட்டார். ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கிட்ட முதல்ல உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். குரு பார்க்க கோடி நன்மை பார்ப்பார். இப்போ சனியும் குருவும் சேர்ந்து ஒரு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு பக்கம் மந்தனம் இருந்தாலும் ஒரு பக்கம் தன் வீட்டை தான் பார்த்த குரு பகவான் இருக்கார் இல்லையா, தனுசு ராசியை பார்க்குறாரு மிதுனத்துலேருந்து. அப்போ என்ன ஆகும், காரியங்கள் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அனுசரித்து ஃபீட்பேக் பண்ணி போகும். குருவினுடைய பார்வை 2ஆம் இடம். அப்போ தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம், அதை அவர் கொடுத்துருவார்.
அதற்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் இடமான உத்தியோகம், வேலை வாய்ப்பு, ருணரோக சத்துருஸ்தானம், அதையும் குரு பார்த்துடுறாரு. குரு பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சனி ஒரு பக்கம் இப்படி கெடுதல்களை நடக்குதுங்க, குரு பார்த்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறார். 10வதுக்கு 6ஆம் இடத்துல ராகு, அவர் அள்ளி கொடுப்பார். அவர் எல்லா பக்கம் அலைய விடுவார், பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறியை கொடுப்பார். அப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, அவர் கொஞ்சம் தன் பார்வையில் குடும்பஸ்தானத்தில் லேசாக பிரேக் வைக்கிறார். நமக்கு வர வேண்டிய பணத்தை அப்படி லேசாக தடை, ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி, ஒரு கவலை, தேவையில்லாத இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். முதலில் சனி பகவான் இதையெல்லாம் உங்களுக்கு உணர்த்துறார். அதன்படி நீங்கள் வாழ பழகிக்கங்க. 2, இதுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டால், காலையில் வெள்ளனை எழிச்சிருங்க. எழிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தாய் தந்தையரை நமஸ்காரம் பண்ணுங்கள். வயதானவர்கள் யாரெல்லாம் வயசாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. மூதாதையர்கள் படங்களை எண்ணி, தாத்தா பாட்டி எண்ணி வணங்குங்க. உங்களுடைய ஒழுக்கம், நீதி, நேர்மை, நியாயத்தை எழுதுங்க. திட்டமிடுங்க. காலார நடங்க. காலால் நடந்தீங்கன்னா நல்லா நடக்கணும், நல்லா உழைக்கணும். காக்காய்க்கு உணவு வைங்க. கருப்பு எள்ளு கொஞ்சம் கை நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் சாதத்தில் சாப்பாடை எடுத்து அதில் பிரட்டி நீங்களே உங்கள் கையால் காக்காய்க்கு சாப்பாடு வைங்க. மறக்காமல் தண்ணியும் வைங்க. அதே போல் மாமரத்துக்கு மஞ்சள் நீர் கொண்டு போய் ஊற்றுங்க. மாமரத்துக்கு சனீஸ்வரனுடைய சாந்தத்தன்மை கொடுக்கும். அதே போல் வீட்டில் மா இலை தோரணம் சனிக்கிழமை கட்டுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியெல்லாம் செய்யுங்க. சனீஸ்வரன் கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. ஏழை எளியவர்கள், நொண்டி நொரடாக இருக்கிறவங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இதுதான் உலகத்தில் சிறந்த. அதாவது உங்கள் ஊரில் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், எல்லைச்சாமி, ஐயனார், சாஸ்தா, இது மாதிரி உள்ள தெய்வங்களை எல்லாம் நீங்கள் வணங்குனீங்கன்னா அதுவே ரொம்ப சிறந்த பரிகாரம். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர்